எல்லோருக்கும் வணக்கம். சுந்தரகாண்டமும் தோஷ நிவர்த்தியும். சுந்தரகாண்டம் என்பது வால்மீகி ராமாயணத்தின் புகழ்பெற்ற காண்டம். இது அனுமாரின் அறிவு கூர்மையையும் வீரத்தையும் சொல்வன்மையையும் பெருமைகளையும் சொல்கிறது. இந்த சுந்தர காண்டத்தில் எந்தெந்த அத்தியாயத்தை படித்தால் என்னென்ன தோஷம் நீங்கும் என்பதை பார்ப்போம். ஜாதகத்தில் சந்திர திசை தோஷம் இருப்பவர்கள் சுந்தரகாண்டம் 5வது அத்தியாயத்தை படிக்கலாம். செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் ஆஞ்சநேயர் ராவணனுக்கு உபதேசம் செய்த 51வது அத்தியாயத்தை படித்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும். அனுமாரின் வாளில் பற்ற வைக்கப்பட்ட தீயில் எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று சீதை அக்னி தேவனை பிரார்த்தனை செய்தாள். அது 52வது அத்தியாயத்தில் வருகிறது. இந்த அத்தியாயத்தை படித்தால் குரு திசையில் சுக்கிரபுக்தி கெடுவது நிவர்த்தி பெறும். ராகு திசையில் சுக்கிரபுக்தி கெட்டிருந்தால் 65வது அத்தியாயத்தையும், சனி புத்தி கெட்டிருந்தால் 47வது அத்தியாயத்தையும் பாராயணம் செய்யலாம். குரு திசை திருப்தியாக இல்லாமல் இருந்தால் சுந்தரகாண்டத்தின் முதல் அத்தியாயத்தை படிக்கலாம். அப்படி படிக்கும்போது பொறி நிவேதனம் செய்யலாம். குரு கேது கெட்டிருந்தால் 61 மற்றும் 62வது அத்தியாயத்தை படிக்கலாம். சனி திசையில் சுக்கிரபுக்தி கெட்டிருந்தால் 38வது அத்தியாயத்தை படிக்கலாம். சனி திசையில் புதன் கெட்டிருந்தால் 54வது அத்தியாயத்தை படிக்கலாம். புதன் திசை கெட்டிருந்தால் 35வது அத்தியாயத்தை படிக்கலாம். புதன் திசையில் செவ்வாய் புத்தி கெட்டிருந்தால் 27வது அத்தியாயத்தை படிக்கலாம். புதன் திசையில் கேது புத்தி கெட்டிருந்தால் 14வது அத்தியாயத்தை படிக்கலாம். கேது திசையில் சுக்கிர புக்தி கெட்டிருந்தால் 65வது அத்தியாயத்தை படிக்கலாம். எல்லாராலும் இப்படி தோஷத்தை தனித்தனியே பார்த்து படிப்பது இயலாது. அதனால் பொதுவாக சுந்தரகாண்டம் படித்து வந்தால் எல்லா தோஷங்களும் விலகிவிடும். இந்த தோஷ நிவர்த்தியை தவிர பல நன்மைகள் கிடைக்கும். சுந்தரகாண்டத்தை தீவிரமாக படித்து வந்தால் நல்லது நடக்கும். தீராத வியாதிகள் தீரும். திருமணம் கைகூடும். தன லாபம் உண்டாகும். இவை மட்டுமல்ல, சுந்தரகாண்டம் படிக்க படிக்க ஜாதக ரீதியாக நடக்கும் திசைகள் தோஷங்கள் போன்றவை நீங்கும். சிலருக்கு பேய் பிசாசு என்று பயந்து கொண்டே இருப்பார்கள். மனவியாதியாக இருக்கலாம். இத்தகைய பாதிப்பில் இருப்பவர்கள் இலங்கை அனுமன் விஜயம் மேற்கொள்ளும் 3வது அத்தியாயத்தை மாலை நேரத்தில் படிக்கலாம். உங்களுடைய ஏழ்மையை போக்க, பொருளாதாரத்தை உயர்த்த ஆஞ்சநேயர் அசோகவனத்தில் சீதையை கண்ட 15வது அத்தியாயத்தை படித்து வந்தால் பலன் கிடைக்கும். உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் பிரிந்து விட்டார்களா? ஆஞ்சநேயர் சீதாவுக்கு கணையாழி கொடுத்த 36வது அத்தியாயத்தை காலை மாலை 2 நேரமும் படித்து வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும். கெட்ட கனவு வருகிறதா? சுந்தரகாண்டத்தில் திருஜடை கண்ட கனவை விவரிக்கும் 27வது அத்தியாயத்தை படித்து வந்தால் கெட்ட கனவுகள் வராது. அன்று நாம் சர்க்கரை நிவேதனம் செய்யலாம். தெரிந்தோ தெரியாமலோ நாம் பாவம் செய்திருந்தால் காக்காசுரனுக்கு அனுகிரகம் செய்த 38வது அத்தியாயத்தை படித்து வந்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீரும். இப்படிப்பட்ட நல்ல பலன்களை கொடுக்கும் சுந்தரகாண்டத்தை நாம் தினம்தோறும் பாராயணம் செய்து பகவானை வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே.